அனைவருக்கும் வணக்கம். நவரச நாயகன் கார்த்திக் அவரை பத்தி இணையதளத்துல நிறைய பேர் தொடர்ந்து தவறாக பேசுறாங்க. அந்த வீடியோக்களை நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அதாவதுங்க, ஒரு மனிதரை பத்தி புரிந்து கொள்ளாமல் தவறாக உண்மையிலே பேசக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ. கார்த்திக் அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது, இதுவரைக்கும் கார்த்திக்கின் மீது ஏதாவது ஒரு பெண் அவரின் மீது என்னை கார்த்திக் டார்ச்சர் செய்கிறார் அப்படின்னு யாராவது ஒரு பெண்மணி புகார் கொடுத்துள்ளார்களா? இல்ல. கார்த்திக்கு அட்வான்ஸ் வாங்குவாரு, ஷூட்டிங்குக்கு போக மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் கார்த்திகை தேடி போகிற காரணம் என்ன தெரியுமா? 30 நாள் நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட், அத 10 நாளையில கார்த்திக்கால நடித்து கொடுக்க முடியும். நீங்க எத்தனை பக்க டைலாக் கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடுத்தாலும் சரிதான், ஒரே ஷாட்ல ஒரே டேக்ல கொண்டு போறது நவரச நாயகன் கார்த்திக் மட்டும்தான். வேற யாராலையும் அது முடியவே முடியாது. அது கார்த்திக்கால மட்டும்தான் முடியும். இது உண்மை. அதனால நீங்க எல்லாரும் அவர்கிட்ட போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க. சரி, அட்வான்ஸ் கொடுத்தீங்க, கதையாவது என்ன கதைன்னு சொல்லணும்ல, அதையும் சொல்லதில்லை. கொலைகாரனுடைய கேரக்டர், கொள்ளைக்காரனுடைய கேரக்டருக்கு கார்த்திக் எப்படி ஒத்துக்கொள்வார்? அவருக்கென்று ஒரு மாசு உண்டு. நீங்க கார்த்திக் தானே, காசு கொடுத்தா எந்த கதையிலும் ஒத்துக்கொள்வார் அப்படின்னு கொடுத்தார். ஆனா கதையை கேட்டதுக்கு பிறகு கார்த்திக் ஒத்துக்கொள்ள மாட்டார். இதுதான். அப்புறம் நீங்க என்ன பண்றது? அட்வான்ஸ் கொடுன்றது. அதாவது சினிமா துறை மட்டுமல்ல, எந்த இதுல நீங்க கொண்டு காசு கொடுத்தாலும் இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு காருங்க, இன்னைக்கு ஒரு கார் 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா பேசி ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த காரை தான் நீங்க வாங்க முடியும். கார் வேண்டாம்னா இன்னொரு கார் தான் வாங்க முடியும். அட்வான்ஸ் நீங்க வாங்கவே முடியாது. அதே மாதிரிதான் இதுவும். நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இந்த கதையில என்னால ஆக்டிங் பண்ண முடியாது, வேணும்னா இன்னொரு கதையை கொண்டு வாங்க அப்படிதான் அவர் சொல்றாரு. அதுக்கு அவரை பத்தி என்னலாமா போடுறீங்க? அடுத்தாளுங்க, இந்த கார்த்திக் இருக்காருல்ல, அவர் ஆக்டிங் மட்டும்தான் பண்ணுவாரு அப்படின்னு யாருமே எண்ணி விட வேண்டாம். பாடலும் பாடுவார். அமரன் என்கின்ற ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடிப்பார். வெத்தலை போட்ட சோக்குல நான் டப்புன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம், இது அமர மனசு சுத்தம். இதுதான் அந்த பாட்டு. கொஞ்சம் கேளுங்களேன். இப்போ இந்த பாட்டு தென் மாவட்டங்கள் முழுவதும் பட்டய கிளப்பு. கல்யாண வீடாகட்டும், கச்சேரி வீடாகட்டும், ஏன் தியேட்டர்ல இன்னைக்கெல்லாம் படம் போடுவதற்கு முன்னாடி கார்த்திகுடைய பாட்டு தான் எங்க போனாலும். அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. விஜயங்கம்ல விஜயை தாண்டிய கூட்டம் ஒன்று இருக்கு. திருநெல்வேலியில ஒரு பையன் கார்த்திக் தாலி எடுத்து கொடுத்தாதான் தாலி கட்டுவோம்ட்டான். கார்த்திக் போனார் அங்க கூட்டத்தை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பாசக்கார கூட்டம் தமிழ்நாட்டுல சினிமாவில் யாருக்குமே இல்லை. அவ்வளவு ஒரு மாஷானவர். அதே மாதிரி டப்பு அன்னைக்கு ரஜினிகாந்த் படத்துக்கும் கமல்ஹாசன் படத்துக்கும் டப்பு கொடுத்தது யாருன்னா கார்த்திக் தான். அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா கிழக்கு வாசல். அவ்வளவு ஒரு அமோகமாக ஓடி பல வெள்ளி விழாக்களை கண்ட படம் தான் அந்த கிழக்கு வாசல் படம். கார்த்திக் ஆக்டிங் மட்டும்தான் பண்ணுவாரு, பாட மட்டும்தான் செய்வாரு என்பதெல்லாம் தாண்டி அவர் படத்தை அவரால் இயக்கவும் தெரியும். அவர் ஒரு இயக்குனர். உண்மையா நடந்த கதை சொல்றேங்க. சிவா அப்படின்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் முதலாக அவர் ஒரு படம் ஒண்ணு தயாரிக்கலாம் அப்படின்னு கார்த்திக் கிட்ட வாரார். அப்ப கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, அதுன்னு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு நாம் ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு
கதையை கேட்குறாங்க. அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, தெய்வ வாக்கு. தெய்வ வாக்கு. அந்த படத்துல கார்த்திக் கூட ரேவதி இருப்பாங்க. ஒரு குறி சொல்ற கதை. சரின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கதையெல்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே வேலை முடிஞ்சது. ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். அதாவது ஒரே ஷெட்யூல் போயிட்டு படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். எந்த ஊருக்கு போறாங்க? கொடைக்கானல். இந்த இவர் இருக்கார்ல மது டைரக்டர், அவர் பேர் மட்டும்தான் மது இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய மது பிரியர். அங்க போன உடனே அவரு போதையை போட்டார். இது கார்த்திக்குக்கும் அவருக்கும் பார்த்துட்டு சண்டையாகிவிட்டது. மது என்ன பண்றாரு? கோவிச்சுக்கிட்டு ஃபாரினை பார்க்க போயிட்டார். இப்போ தயாரிப்பாளருக்கு ஒண்ணுமே ஓடல. என்னடா இது, அங்க இருந்து இங்க வந்தோம், எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோம், இனி எப்படி அங்க நம்ம கூட்டிட்டு போறது? டைரக்டர் யாரு அப்படிங்கிறது அவருக்கு புரியல. கார்த்திக் உடனே சொன்னார், நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 28 நாள் இரவும் பகலும் தூங்காமல் ஒரே ஷிஃப்ட்ல ஷூட்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டார். தயாரிப்பாளருக்கு ஆச்சரியமாயிட்டு. கார்த்திக் ஆக்டர் மட்டும்தான் எனக்கு தெரியும், படத்தை இயக்கவும் தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான் கூட போட்டிருக்காரு. 28 நாளில படம் கம்ப்ளீட். 2 பாட்டு மட்டும் பண்ணலையா, அதுல 2 பாட்டு உண்டுங்க. வள்ளி வள்ளி என வந்தால் ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு ஒரு பாட்டாலே சொல்லி அடிச்சேன். இந்த 2 பாடல்களை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்வி உதயகுமார், ஏன்னா அப்போ ஆர்வி உதயகுமாரும் கார்த்திக்கும் ரொம்ப சிநேகிதர்கள். அதனால அவருக்காக, கார்த்திக்குக்காக ஆர்வி உதயகுமார் அந்த 2 சாங்கையும் பண்ணி கொடுத்திருக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி. சோ அப்படி தன்னை ஒருவர் நம்பி வந்து விட்டாரே அப்படின்னு அந்த படத்தை இயக்குனது முழுக்க முழுக்க நவரச நாயகன் கார்த்திக். இது பத்தி நீங்கள் யாராவது எந்த கதையிலேயாவது எந்த மீடியாவிலேயாவது பேசுறீங்களா? இல்ல. கார்த்திக்க பத்தி அப்படின்றீங்க, இப்படின்றீங்க, இப்படி, ஆனா அவருக்குள்ள என்ன இருக்கு அதை யாரும் சொல்ல மாட்டேங்க. தயவு செய்து எந்த மீடியாக்களையும் இனி கார்த்திக்க பத்தி யாரும் தவறாக பேச வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கார்த்திக் மட்டுமல்ல, யாரையுமே புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசாதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.